பார்க்க போகிறது ஆர்டர்ஸ் இன் அ டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு 2 ஆர்டர் இருந்தது. இது ஒரு பிங்க் அண்ட் இந்த கேக், ஸோ ரஸ்மலாய் கேக். ஸோ இது 2 ஆர்டரையும் நான் எப்படி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து ரஸ்மலாய் கேக் தான் ஃபஸ்ட்டு நமக்கு போகும்போது அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும் முன்னாடியே. ஸோ நம்ம கேக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கேக் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இப்போ நட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ கேஷ்யூஸ், பாதாம், பிஸ்தா இதெல்லாமே எடுத்து ரோஸ்டட் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம பாதாம் மில்கில் வந்து சோக் ஆகிட்டுருக்க ரஸ்மலாய்ஸையும் எடுத்து அதையும் எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் எல்லா ஸ்பாஞ்சஸையுமே வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே வந்து ரவுண்டு ஸ்பாஞ்ச் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போ ஹார்ட் ஷேப் வந்து நம்ம அதையும் கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு ரோஸ் ட்ரஃபிள்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ரவுண்ட் வந்து நமக்கு ரஸ்மலாய்க்காக. ஸோ இப்போ ஒன்றுன்னா ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரஸ்மலாய் கேக்கோட ஃப்ராஸ்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து 1/2 kg வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃப்ராஸ்டிங் ஒர்க் ஆஸ் யூஷுவல் தான் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். ஸோ நல்லா ரஸ்மலாய் மில்கில் வந்து ஃபஸ்ட் லேயரை வந்து சோக் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் வந்து நம்ம ரஸ்மலாய் ஃப்ளேவர்ட் ஃப்ராஸ்டிங் விப்பிங் க்ரீமை வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரஸ்மலாய் க்ரஷ் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரஸ்மலாயோட அந்த சங்க்ஸையும் நம்ம ஆட் பண்ணி மேலே நட்ஸையும் ஆட் பண்ணி நாம் நெக்ஸ்ட் டேஸ் எடுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் க்ரம் கோட் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேல நம்ம மெயின் கோட்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். அண்டு பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்லையே நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லை எனக்கு வர ஆர்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இந்த ரஸ்மலாய் கேக் தான் இப்போ வரைக்குமே வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நான் ஆரம்பித்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 years முன்னாடி. ஸோ 2.5 க்ளோஸ் டு 3 years ஆகப்போகுது. ஸோ அப்போ இருந்தே வந்து ரஸ்மலாய் கேக் ட்ரெண்ட் ஆகுது. இப்போவும் அதே ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, பெஸ்ட் செல்லராகவும் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைன் மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிற க்ரீமை வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்லோப்பி டிசைன் வந்து ரோசட்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ போட்டுட்டு அங்கங்கே நம்ம டாட் வச்சு ஒரு சின்ன டிசைன் மாதிரி நம்ம போட்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் அந்த டைமில் நமக்கு எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம போடுவோம். சில ரெஃபரன்ஸோடு நம்ம கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ரெஃபரன்ஸை எடுத்து நம்ம அது மாதிரி க்ளோஸ் டு அது மாதிரி கொண்டு வரக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இதெல்லாம் வந்து அப்போவே எனக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன்ஸ் தான் வந்து நம்ம அப்படி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபினிஷிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ ரஸ்மலாய்ஸையும் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தூவி விட போகிறேன். ஸோ தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஷீட் ஒன்று இருக்கும், லைக் காப்பர் கலரில் அந்த ஃபுட் ஃபாயில் ஷீட் இருக்குது. ஸோ அந்த ஷீட்ஸையும் வந்து நம்ம மேலே ரஸ்மலாய்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஸ்வீட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். மேபி இது எல்லாருக்கும் ஏன் நிறைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா, மேபி இது வந்து ஒரு கேக்கில் ஃப்யூஷன் கொண்டு வர மாதிரி இந்தியன் ஸ்வீட்டை வந்து நம்ம ஃப்யூஷனாக கொண்டு வந்திருக்கிறதுனால இது ஒரு நல்லா ட்ரெண்டியாக ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி 3 yearsக்கு மேலேயா இது இன்னும் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் மட்டும் வந்து இன்னுமே ட்ரெண்டாக தான் இருக்குது. அதிகமாகவும் நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க. இப்போ நல்லா போர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்த கேக்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கேட்டாங்க. மார்னிங் ஒரு 8-8:30க்குள்ளே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஸோ அதனால் அதையும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான மில்கெல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ரோஸ் மில்க்கு, ஏன்னா திக்காக மில்க்கு நம்ம போடலாம். பட் என்னென்னா திக்காக போனோன்னா நம்ம கேக் வந்து சோக் ஆகாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் லிக்விடாக நம்ம வந்து பண்ணுறோம். அண்ட் இது வந்து ரோஸ் கனாஷே ஃப்ளேவர், ரோஸ் ட்ரஃபிள் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால நம்ம கனாஷே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் க்ரீம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கலர் வேண்டான்னா நம்ம ப்ளெயின் எசன்ஸ் நம்ம போடலாம். இல்லை கலரோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பேக்கர்ஸோட இந்த இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னென்னா என்ன இருந்தாலும் சிந்தட்டிக் கலர் தான். இதை நம்ம வந்து ஃபுல்லுமே இதில் கொண்டு வரணுன்னா, நம்ம நேச்சுரல் கொண்டு வரணுன்னா இட்ஸ் எ வெரி பிக் ப்ராசஸ். ஆப்வியஸ்லி அது வந்து உங்களுக்கு ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு அது கொடுக்குறது கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து நாம் முடிஞ்ச அளவுக்கு இது ஓரளவுக்கு பிராண்ட் இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து கனாஷேவை எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ண வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த லேயர்ஸில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரோஸ் இது போட்ட க்ரீம், அந்த ஃப்ளேவர்டு ஃப்ராஸ்டிங் க்ரீம் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி இது போட போகிறேன், லைக் கனாஷே போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு மேலே திரும்பி இன்னொரு லேயர், ஸோ யூஸ்வலாக நான் 2 லேயர்ஸ் வைப்பேன். ஸோ வச்சு இந்த 1/2 kg ரோஸ் ட்ரஃபிள் கேக் அவங்க வந்து ஹார்ட்டில் தான் வேணும், ஹார்ட் ஷேப்பில் தான் வேணும்னு கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஹார்ட் இதிலே பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங், ஆல்மோஸ்ட் 8 o'clock வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுக்குறதுக்காக வந்து நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ஷோஸ் இருக்கும் வீட்டில். ஸோ கிட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ இந்த மாதிரியான மற்ற ஒர்க்கையும் நம்ம வந்து ஹோம் பேக்கர்ஸ் வந்து நாங்களே தான் செய்யணும். ஸோ கேக்கும் பண்ணணும், வீட்டு வேலையும் நம்ம வந்து செய்கிற மாதிரி இது இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் முந்தின நாளே எல்லாம் பண்ணி வச்சேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன விண்டேஜ் எஃபெக்ட் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டேஜ் எஃபெக்டில் வந்து நான் இந்த கேக் வந்து செஞ்சுருக்கேன். அண்ட் மேலே கனாஷேவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதால நல்லா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனல் டெக்கரேஷன் மட்டும் தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கொண்டு போய் கொடுக்கும்போது பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நம்ம முடிச்சுட்டு இந்த கேக்கை வந்து ஈவினிங் ஒரு 3 o'clock போல் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இங்கே இருக்கிற ரேடிசன் ப்ளூ, கோயம்புத்தூர் ரேடிசன் ப்ளூவில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே எங்கள் ஏரியாவிலேருந்து அது வந்து ஆல்மோஸ்ட் 10 to 15 kilometers தூரத்தில் இருக்குது. அண்ட் என்ன எனக்கு ஹாப்பின்னா பக்கத்துலேயே வந்து நிறையா கேக் ஷாப்ஸ் இருக்குது, ரொம்ப பாப்புலரான கேக் ஷாப்ஸ் இது மாதிரி எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் அவங்க வந்து ஹோம் பேக்கர்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டதாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஹோம் பேக்கர் தான் வேணும், அப்படி தெரியும்போது தான் உங்களை நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ என்ன தான் வந்து நம்ம கமர்ஷியல் அவுட்லெட்ஸ் நிறைய இருந்தாலும், ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் இருந்தாலும், நம்ம ஹோம் பேக்கர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு 2-3 இன்சிடென்ட்ஸில் தெரிஞ்சுது. இன்னொரு இதுலேயுமே வந்து இன்னொரு கஸ்டமருமே வந்து நமக்கு அப்போ தான் கொடுத்துருந்தாங்க. இது ஐ திங்க் ப்ரீவியஸாக நம்ம இந்த வீடியோவுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கோம். ஸோ அவங்களும் வந்து ஹோம் பேக்கர்கிட்டே கொடுத்ததில்ல, பட் இந்த தடவை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், கொஞ்சம் அது வந்து எனக்கு அந்த என்னோடய ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு சாரிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே கேக் ஷாப்பில் கொடுப்பாங்களாம். ஸோ இதில் கொடுத்ததுனால டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னாங்க. பட் அஃப்கோர்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது, டிசைனும் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுன்னு நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணுன்னா கஸ்டமர் ரிவ்யூன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து தனியாக ஒரு காலம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு. ஸோ முன்னாடியே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க கேட்ட டைமுக்கே வந்து அந்த கேக்கு டெலிவரி சூப்பராக கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஃபைனலாக இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் அவசரமாக இது பண்ணதுனால நான் வீடியோ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல. ஸோ இது மாதிரி ஃபுல் டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் அவங்களுக்கும் மார்னிங்கே வந்து பக்கத்தில் தான் ஸோ டெலிவரியும் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நம்ம கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.